என்ன பார்த்த உடனே அப்படியே அள்ளி குடிக்கணும்னு தோணுதா தம்பி? 14 மணி நேரம் உன் வயிறு ஒரு சூடான இன்ஜின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டப்புன்னு ஐஸ் தண்ணியை ஊத்துனா அந்த இன்ஜின் சீஸ் ஆகிடும். உன் ஜீரண உறுப்புகளை அப்படியே மரத்து போக செஞ்சிடுவேன். அப்புறம் இரவு முழுக்க உன் வயிறு உப்பசத்துல அவதிப்படும். வேணாம், என்ன ஓரமா வை. நாங்க ரொம்ப டேஸ்டி தான், இல்லன்னு சொல்லல. ஆனா காலி வயித்துல முதல்ல நாங்க உள்ள போனா நோன்பு தொடர்ந்துட்டு சுறுசுறுப்பா இருக்கணுமா, இல்ல அப்படியே சோபாவுல சுருண்டு கிடக்கணுமா? முடிவு உன் கையில. ஏன் தம்பி 14 மணி நேரம் சாப்பிடலங்கிறதுக்காக அந்த 14 மணி நேரம் சாப்பாட்டையும் 10 நிமிஷத்துல உள்ள அனுப்ப பாக்குறியே? இது நியாயமா? வயிறுங்கிறது ஒரு பை மாதிரிதான், அதை இவ்வளவு இறுக்கமா நிரப்புனா உன்னால மூச்சு கூட விட முடியாது. அப்புறம் எப்படி தராவி தொழுகைக்கு போவா? எனக்கு தேவை கொஞ்சமா தண்ணியும் ஒரு பேரிச்சம்பழமும் தான். முதல்ல அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் பிரேக் கொடுங்க, நான் கொஞ்சம் செட் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் மெதுவா சாப்பாட்ட ஆரம்பிங்க. ரம்லான்ங்கிறது உடம்ப சுத்தம் பண்ண ரணப்படுத்த இல்ல. Download ShareChat.